ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த லஞ்சு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த லஞ்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். நான் இட்ஸ் வெரி 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 இது ஹெல்த்தி அண்டு பூஸ்டர் ஃபார் அவர் ஹெல்த் அண்ட் எனி டிசீசஸ் இது கண்ட்ரோல். எல்லா நோய்களுக்கும் நம்ம இது மாதிரி ஒரு டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹெல்த்தை வந்து நல்லா நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா செகப்பா அரிசி. இந்த செகப்பா அரிசியை சீக்கிரத்தில் வேக வைக்க முடியாது. முடிஞ்ச வரையும் 8 to 10 hours ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து குக்கரில் நல்லா ஒரு 10 விசில் விட்டு எடுங்க. அப்போ தான் இது நல்லா குக் ஆகும். சரிங்களா? ஸோ அதேமாரி சுரக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வேக வச்சு மென்று சாப்பிடணும் இந்த ரைஸை. ஸோ இது வந்து சுரக்காவும் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. சுரக்காவை நீங்கள் அடிக்கடி உணவில் டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். எந்த டைப் வேணாலும் எடுக்கலாம். கூட்டு, பொரியல், சாம்பார், பச்சையாக அடித்தும் இதை நீங்கள் வந்து குடிக்கலாம். சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய். டயபெட்டிஸ்க்கு உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் டயபெட்டிஸ்க்கான உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நமக்கு நிறைய தேவை. அந்த ப்ரோட்டீன் தேவைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய ரிக்வஸ்ட் வந்துட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்துட்டு ப்ரோட்டீன் தேவைப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 எக் சாப்பிடுங்க. 2 எக்கில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் மஞ்சக்கரை ஒரு முட்டையோடு சாப்பிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இதில் நான் எப்போயுமே அவிச்சு சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் கொஞ்சம் ஒரு மசாலா மாதிரி ஒரு ஆனியன் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஜீரகம் சாட்டேட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா சாட்டேட் பண்ணி அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சக்தி சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், அது சால்ட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஆனியனோட நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கறி லீஃப் கொஞ்சம் போட்டுட்டு கோரியண்டர் லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையை நான் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி அப்படியே நெஞ்சில் இருக்க மாரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கம்பல்சரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்தமாதிரி டயட் எடுக்கும்போது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான டயட்டை எல்லாமே நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப 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 நல்ல ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஃபுட்டெல்லாம் இந்தமாரி இது ஒன்றும் கிடையாது. நிறைய இப்போ ரிக்வஸ்ட் வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நிறைய விதங்கள்மான நான் ஃபுட்டு வந்துட்டு நேச்சுரல் ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நான் வந்து ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால தான்
ஸோ அதனால் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கட்டாயம் ரிசல்ட்டு கிடைக்கும். சாப்பிட்ட உடனே ஒரு மறுநாள் ரிசல்ட்டு கிடைக்கிட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 1 மந்த் இந்தமாரி டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிசல்ட்ஸ் எனி ஹெல்த்து டிசீஸ் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஹெல்த்து கட்டாயம் மாற்றங்கள் கிடைக்கும். அது உண்மை. இதிலேருந்து எந்த மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. அதனால் எல்லாருமே இதுமாரி நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்குங்க. அதே மாதிரி உமிழ்நீரோட நல்லா மென்று சாப்பிடணும். அப்படியே வேகமாலாம் அப்படியே வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா வேகமாலாம் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நல்லா அந்த உமிழ்நீரோட மென்று சாப்பிடுங்க. சாப்பாடு ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலும் எனி ஏஜில் உள்ளவங்க மஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச யோகாவை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டியூட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா சும்மா கை கால் அசைச்சிட்டு டயட்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாரி நீங்கள் நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தால் நல்ல ஒரு ரிசல்ட்டை நாம் பார்க்க முடியும். கஷ்டப்படாமல் இறைவனிடத்தில் நம்ம போய் சேரலை. என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க, உண்மை அதுதாங்க. என்னடா இவங்க எக்ஸசைஸு, மெடிடேஷன், ப்ரீத்திங்கு, டயட்டுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டில் பயங்கர ஜீனியஸ். ஸோ நான் பார்த்திங்கன்னா என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே நான் நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ஒரு யோகா தெரபிஸ்ட், நேச்சுரோபதி ஆல்சோ. ஸோ அதனால தான் நான் இந்த டயட்டை பற்றிலாம் சொல்லிகிட்ருக்கேன். சாப்பிடுங்க, ஃபுட்டு மட்டும் கிடையாது, திருப்பியும் சொல்கிறேன், பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லா கஷ்டங்களும் இருக்கும், தூக்கி போட்டுருங்க, அப்படியே ஹாப்பியாக இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ஃபுட்டு டைமுக்கு சாப்பிடணும். ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப்பை நல்லா கொண்டு போகலாம். சரிங்களா?